வருகின்ற 2026 நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நமது தலைவர் மருத்துவர் சின்னையா அவர்களுடைய தலைமையிலே பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய ஒரு சக்தியாக அதிக அளவு சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றெடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நமக்கான ஒரு வேலை திட்டங்களை அவர் கொடுத்திருக்கிறார். எனக்கு மேட்டூர் சட்டமன்ற தொகுதி எல்லாருமே பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, துரோகி இந்த மாதிரி எல்லாரும் மறைமுகமாக தான் பேசினாங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில துரோகி என்பது நேரடியா யாரு? ஜி.கே. மணி, சேலம், அருள். இது என்ன ஒளிமறைவா பேசணும்? சின்னையாவை பேரை சொல்லி இவங்க வெளிப்படையா அவரை சிறுமைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. ஜி.கே. மணி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல டெல்லியில போய் எங்க சின்னையா என்ன தவறு பண்ணிட்டார், என்ன குற்றம் பண்ணிட்டார், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்கிற அளவுக்கு கீழ்த்தரமா இந்த துரோகி ஆள்காட்டி கூட்டி கொடுத்த இவன் ஜி.கே. மணியை போய் என்னமோ மறைமுகமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப 15-20 நாள் அந்த சேலம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் அவர்களுடைய பகுதியில் தான் ஒன்றிய கூட்டம், பேரூராட்சி கூட்டம், அனைத்து கூட்டங்களிலும் அவருடைய அயோக்கியத்தனத்தை நான் தோலுரித்து காட்டுக்கொண்டு இருக்கிறோம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஜி.கே. மணி மேட்டூர் தொகுதியில் நிக்கணும். நாங்க டெபாசிட் இலக்க வைக்கிறோமா இல்லையான்னு பாருங்க. அதற்கு காரணம் என்னன்னா, அவர் சொந்த கிராமம் கோவிந்தபாடியில 90% பேர் இன்னைக்கு மருத்துவர் சின்னையா அவர்களை ஆதரிக்கிறார்கள். நான் இதை பெருமைக்காக சொல்லல, இன்னும் நாங்க கிராம அளவுல போல, ஒன்றிய அளவுல இந்த பட்டியல் பொறுப்பாளர்கள் இதெல்லாம் தான் செய்து முடிச்சிருக்கிறோம். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், எவ்வளவு பெரிய இந்த துரோகத்தை இந்த கட்சியை அவர் திட்டமிட்டு, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அவர் நேத்து முந்தா நாள் இன்றைக்கெல்லாம் அவர் ஆரம்பிக்கல, 25 ஆண்டு காலமாக இந்த கட்சிக்கு அவர் திட்டமிட்டு மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்குன்னு பாருங்க. எம்ஜிஆருக்கு பிறகு ஜானகி, ஜெயலலிதான்னு சொல்லி 2 பிரிவா இருந்துச்சு. எலெக்ஷனுக்கு பிறகு ஜானகி அம்மையாரை கொண்டாந்து அந்த கட்சியை ஜெயலலிதா அம்மையார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாங்க. இந்த 26 தேர்தல் முடிந்த உடனே ஐயா அவர்கள் சின்னையா அவர்களை அறிவித்து, அப்பா என்கிட்ட தவறான தகவல் எல்லாம் உன்னை பத்தி சொல்லிட்டாங்க, ஆகவே இந்த இயக்கத்தை, இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு சிறந்த தலைவர் நீதான் அப்படின்னு சொல்லி அவரே கூப்பிட்டு இவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த போறார். இது நடக்க போகுது. இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர்கள் நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒரு அமைச்சர், ஒரு ஆளுநருடைய அமைச்சர் அவருக்கு ஒரு வீடு நகல, அந்த கட்சி 5 வரும் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அந்த அமைச்சருக்கு அந்த வீடு இருக்கும். இப்ப 30 வருஷமா இந்த ஜி.கே. மணிக்கு அரசாங்கத்தினுடைய ஒரு வீடு கொடுத்திருக்கிறாங்கன்னா எந்த அடிப்படையில் கொடுத்திருக்கிறாங்க? எதனுடைய அடிப்படையில் கொடுத்திருக்கிறாங்க? அப்போ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த கட்சியை, இந்த சமுதாயத்தை அவர் காட்டி கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கொடுங்கோல் பாவி. ஆகவே அத்தோடு நான் உழவர் பேரியக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இந்த மோசமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே விவசாயிகள் டெல்டா மாவட்டத்திலே நெல் கொள்முதல் செய்யக்கூடிய, அதாவது நெல் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே மாங்கனி உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒட்டுமொத்த விவசாயிகளும் இன்றைக்கு இந்த ஆட்சியிலே அழுந்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தயவு செய்து விவசாயிகள் வாங்கி இருக்கிற கடன்களை கூட்டுறவு வங்கிகளிலே, நேஷனல் வங்கிகளிலே பெற்றிருக்கக்கூடிய கடன்களை உடனடியாக இந்த அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் கோரிக்கை வைக்க வேண்டும் என்று சின்னையா அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உன்னுடைய பெயர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்